சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விளைங்கெடு விளைங்கெடு உனக்குள்ளையே. என் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. காத்தலும் அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே. நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே. சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே. வித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே. பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே. வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட வழிபட வாழ்ந்திடும் சிவனே. அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான். கொண்டு வெகுண்டு காக்க வருவான். கங்கை கொண்டு சூலங்கேந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே. ஓம் நம சிவாய. தத்துவம் ஆனதடி அகப்பே, சகலமாய் வந்ததடி புத்தியும் சொன்னேனே அகப்பே, ஊதவடி வலவேவோ இந்த விதங்களெல்லாம் அகப்பே, எம் இறை அல்லவடி அந்த விதம் வேறே ஆராய்ந்து காணாயோ அகப்பே. அகப்பே சித்தர். தப்பா பேசுறீங்க, விஷயம் என்னன்னு சொல்லுங்க. எஸ், சித்தருங்க பேரால நீங்க எல்லாரும் சேர்ந்து சீட்டிங் பண்றீங்க. தம்பி, ஏதாவது கனவு கண்டீங்களா? நான் தான் என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்றேனே. என்னோட ஆளை கேமராவோட கோயிலுக்குள்ள அனுப்பி வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னேன். ராத்திரி மணி 10:10 இருக்கும். அப்ப சின்னையா தான் வந்தாங்க. இவனா? ஆமாங்க. இல்லப்பா, உண்மையாங்க யாரோ ஓடின மாதிரி இருந்துச்சு. அதான் இவனுங்களை போய் மிஸ் காளி, மிஸ் காளி, மிஸ் காளி, மிஸ் காளி, ஏந்திருக்கு மிஸ் காளி. யா, ஏந்திருங்க, 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 ஏந்திருங்க மிஸ்டர் காளி. யா, யா, ஏந்திருங்க, ஏந்திருங்க. யா, யா, யா. You're all right? Huh? You're all right? மிஸ் காளி, மிஸ் காளி, இவங்கள இல்ல இல்ல அவரா இவங்க எல்லாரையும் தானே நீ சித்தர் வேஷத்துல பார்த்த? நீ பயப்படாம சொல்லு. Come on, tell me. பயப்படாம சொல்லு. பார்த்தல இவங்க எல்லாரையும் பார்த்தல. Come on மிஸ் காளி. சொல்லுங்க மிஸ் காளி. பார்த்தல. ஹா, இவர் தானே? சொல்லுங்க காளி. இந்த வேலை நம்ம செய்யறதா இருந்தோமே, நல்ல வேலை பண்ணல. சொல்லுங்க. சொல்லு காளி. டேவிட், சொல்லு. மிஸ் காளி, மிஸ் காளி, இவங்க தானே சித்தரா பார்த்தது? மிஸ் காளி, இவரு இவர்தான். மிஸ் காளி, இவரில்ல அவரு. காளி, சொல்லு காளி. காளி, ஆமா, நீதான் காளிதாஸ். உன்னதான பார்த்தேன். நீதான்
நீதான் சித்தர், நீதான் சித்தர், நீதான் சித்தர், நீதான். காளி, நான் விஜய் காளி. காளி, நீ இருந்தா, நீ இருந்தா, நீ இருந்தா. நீதான். யாரு இவன்? அச்சச்சோ. என்னாச்சு உனக்கு? ஈஸ்வரா, damn it, damn it. சார் 1 minute, I have evidence. இதுல வீடியோ இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ இருக்கு, வீடியோ இருக்கு. No! No! இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா சித்தர்களோட மகிமை என்னன்னு? உங்களால இந்த கோயிலுக்கு ஒரு சங்கடம் உண்டானதும் ஒருத்தன் பைத்தியக்காரன் ஆனதுதான் மிச்சம். ஏதோ சவால்லாம் விட்டீங்களே, உங்களால இனிமே எதையும் பொய்ன்னு நிரூபிக்க முடியாது. உண்மை எப்படி பொய்யாக முடியும்? நீங்க சொன்னதை சாதிச்சு காட்டினா என் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொன்னனே, அந்த சத்தியம் இந்த நிமிஷமே வாபஸ் ஆயிடுச்சு. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம எப்ப இந்த ஊர் கட்டுப்பாட்டை மீறினீங்களோ, இனியும் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. உங்க அப்பா கேட்டுக்கிட்ட மாதிரி ஒண்ணு ஊருக்கு கிளம்பி போயிடுங்க. இதுக்கப்புறமா இங்கதான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டியது. பூஜை எல்லாம் எந்த தடங்கள் இல்லாம நடந்திருக்கும்ல? ஆமாங்கய்யா, நல்லபடியா நடந்திருக்கு. அப்பா, இருந்தாலும் கோயிலுக்கு புண்ணியாஞ்சனம் செய்யணும்ல? ஆமாமா, கண்டிப்பா செஞ்சாகணும். அதுக்குண்டான ஏற்பாடுலாம் பண்ணுங்க. சரிங்கய்யா. எத்தனை பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சும் கல்வெட்டு பாட்டுல சொன்னபடிதான் நடந்திருக்கு இல்லீங்களா? ஆமாங்க ஐயா. சோதனைகள் இதோட முடிஞ்சிட்டா நல்லது. ஈஸ்வரா,
நாமெல்லாம் அவனுக்கு தூங்குறதுக்கு காஃபியில் மயக்க மருந்து கலந்து கொடுத்தோம். நாம எப்படி தூங்கினோம்? ஆஹா, நாம அவங்களுக்கு மாத்திரையை கலந்து கொடுத்தா அவங்க அதை குடிக்காம நமக்கு மருந்து கலந்த காஃபியை கொடுத்து தூங்க வச்சிட்டானுங்களா? அப்போ நம்மளே டெபாசிட் வெளியே ஓட்டானுங்களா? வீடே நிசப்தமா இருக்க. விஜய், விஜய் மாடியில தூங்குறானோ ஒருவேளை? விஜய், விஜய், விஜய். ஏன் இல்லையே? ராத்திரி கோயிலுக்குள்ள போயிருப்பானா? விடிஞ்சு இன்னும் வீடு திரும்பலையே. அப்பனா என்ன ஆயிருக்கும்? டே, உன்னை பைத்தியமா பார்க்கவா இந்த ஊருக்கு அழைச்சிட்டு வந்த? ஐயோ, அத்தானுக்கு என்ன பதில் சொல்லுவேன் நானு? போன எடுறா. ஐயோ, எடுக்க மாட்டேங்கிறானே. விஜய், விஜய், விஜய். சே, நான் ஒரு பைத்தியக்காரன். பைத்தியக்காரன் எப்படி ஃபோன் எடுப்பான்? அங்கே என்ன நடக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஐயோ, அத்தான் போட்டு என்னை கொண்டுடுவாரு. என்ன பதில் சொல்றது அவருக்கு? ராஜதுரைக்கு ஃபோன் பண்ணலாமா? அவன் எந்த நிலைமையில் இருக்கானோ? பிரசிடென்ட் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணலாம். ஓ, இவரும் எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்படின்னா ஏதோ விபரீதமாக நடந்திருக்குன்னு தான் அர்த்தம். என்ன நடக்குதுன்னே புரியலையே. நம்மளே டைரெக்டாக போகிறது தான் பெஸ்ட்டு. சே, வீட்டை பூட்டிட்டு போயிருப்பான் போல் இருக்க. வெளியே எப்படி போகிறது? மாடியிலேருந்து குதிக்காதா? ஐயோ ஆண்டவா, விஜய்க்கு ஒன்றும் நடக்காமல் இருக்கணுமே. விஜயா இருக்குமோ? இருக்கணுமே. கடவுளே, கடவுளே, கடவுளே. விஜய், என்ன எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு இல்ல. என்ன எனக்கு? இப்படி பண்ணிட்டீங்களே விஜய். நான் உங்களை தூங்க வைக்கலான்னு பார்த்தா. ஐயோ மாம்ஸ், என் டென்ஷன்ல புரியாம கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? உங்களை விட எனக்கு டென்ஷன் அதிகமா இருக்கு விஜய். நீங்க பாட்டுக்கு என்ன தூங்க வச்சுட்டு போயிட்டீங்க. நீங்க கோயிலுக்கு போனீங்களா? பௌர்ணமி பூஜை பாத்தீங்களா? என்ன நடந்தது, ஏது நடந்தது ஒன்னும் புரியல எனக்கு. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. மாம்ஸ், 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 இங்க பாருங்க. இங்க பாருங்க மாம்ஸ், இங்க பாருங்க விஜய். இங்க இந்த 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 விஷுவல்ஸ் பாருங்க. மானிட்டர்ல வர விஷுவல்ஸ் பாருங்க. என்ன விஷுவல்ஸ்? ஸ்கிரீன் பிளெயினா இருக்கு. இப்போ எனக்கு விஷுவல்ஸ் தெரிஞ்சது. இப்படிதான் நான் இங்க டவுன்லோட் பண்ண விஷுவல்ஸ் நான் இங்க பார்த்தேன். இப்பதானே தெரிஞ்சது. இப்பவே காணோம். ஆல் சீட்டிங்ஸ், ஆல் ஆர் சீட்டிங். வெளியில நல்லவங்களா நடிச்சுக்கிட்டு என்கிட்ட வேலை காட்டுறீங்க. ஊர் ஜனங்களை நீங்க ஏமாத்தலாம்.
ஆனா என்ன என்ன இந்த விஜயை நீங்க ஏமாத்தவே முடியாது. விஜய் உங்க வேஷத்தை அம்பலப்படுத்தி உங்க முகத்தரையை நான் கிழிக்காம விட மாட்டேன். விஜய் 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 நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. எனக்கே புரியல மாம்ஸ். நான் உங்களுக்கு ஓ உங்களுக்கே புரியலையா? உண்மையா சொல்லுங்க விஜய், நீங்க நல்லா தானே இருக்கீங்க? ஐயோ மாம்ஸ். சரி 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 நான் ஒத்துக்கிறேன். என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? மாம்ஸ், அந்த பிரசிடென்ட் இருக்கானே, அவர் சாதாரண ஆள் கிடையாது. He is a very dangerous person. பயங்கரமான ஆள் அவரு. விஜி தம்பி, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பெரிய முதலாளி புள்ளைங்கிறதுக்காக நான் பாக்குறேன். இந்த ஊர் கோயிலுக்குன்னு ஒரு புனிதம் இருக்கு. சித்தர்களை நாங்க தெய்வமா மதிக்கிறோம். சித்தர்களை அவமதிக்கிற மாதிரியும் கோவில் புனிதம் கெடுற மாதிரியும் யாராவது நடந்துகிட்டா நாங்க பொறுத்துக்க மாட்டோம். வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். என்னமா யோகியம் மாதிரி பேசுவாரு. அவர் மட்டுமா? வைத்தியர் இருக்காரே வைத்தியர், அவர் நம்ம கிட்ட வந்து எப்படி எல்லாம் பீலா விட்டுருக்காரு. தம்பி, நீ தண்ணி அடிச்சிருக்கியா? இங்க தண்ணி அடிக்க கூடாது, சிகரெட் பிடிக்க கூடாது. நான் உங்களுக்கு ஒரு மருந்து தரேன், அதை சாப்பிடுங்க. அப்பதான் சித்த மருத்துவத்தோட மகிமை என்னன்னு உங்களுக்கு நல்லா புரியும். எப்படி பேசினார் அந்த ஆளு. அவர் மாதிரி உத்தமனே கிடையாதுங்கிற மாதிரி. அவர் பாக்குற வைத்தியம் போல ஒரு வைத்தியமே இல்லைன்னு எப்படி பேசினார் அவரு. அவர் யோகியம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி அவரை விடுங்க. அந்த குருக்குல் இருக்காரே, குருக்குல் நம்மளை பார்த்து எப்படி பேசுவாரு? வாங்கோ வாங்கோ, பேஷா இருக்கேடா. நீங்க இந்த ஊருக்கு வந்தது நாங்க செய்த பெரிய பாக்கியம் ஒன்றும். கோப்பனா சௌக்கியம் தானே? அவருக்கு என்ன மகான், பெரிய கொடை வள்ளல். அவர் சௌக்கியமா தான் இருப்பார். நம்ம கிட்ட எப்படி பழம் மாதிரி பேசுவாரு. அவர் புள்ள பிச்சுமணி நமக்கு முன்னாடி எப்படி கைய கட்டிட்டு பம்பிட்டு நிப்பான். என்ன தப்பா எடுத்துக்காது, உங்க கூட எல்லாம் சேரக்கூடாதுன்னு என் தோப்பனார் எனக்கு சொல்லியிருக்கார். இனிமே என்ன கூப்பிடாதே. பாவக்காரியம் செய்யறதுக்கு நான் வரமாட்டேன். தோப்பனார் பெரிய பழம்னா இவன் சின்ன பழம் மாதிரி நடிப்பான். கடைசியா ஒருத்தர் முகத்துல கருணை பால் லிட்டர் லிட்டரா வடிகிற ஒரு முகம், 4 கொலை பண்ணிட்டு ஆயுள் கைதியா ஜெயில இருக்கிற ஒருத்தர், கண்ணனோட அப்பா. ஐயோ, என் கண்ணை என்னாலே நம்ப முடியல மாம்ஸ். நிஜம் மாம்ஸ், என் கைய நானே பார்த்துட்டேன். விஜய் சத்தியமா சொல்றேன், நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. இதே ரேட்லயே பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், சத்தியமா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க விஜய். எதுக்காக இவ்வளவு மாதிரி வாய்ஸ் மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? எவனும் யோகியம் கிடையாது. எல்லாரும் கூட்டு சேர்ந்துட்டு இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படி எப்படி இவங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்றீங்க? சித்தருங்க வேஷத்துல பௌர்ணமிக்கு பௌர்ணமி வந்து பூஜை பண்றது நான் இமிடேட் பண்ணி காட்டினேனே, இவங்க தான் பல 100 வருஷமா சித்தருங்க பண்ற பூஜை எல்லாம் சுத்தப்பா. இட்ஸ் ஜஸ்ட் ஹம்பக். ஊரை பயமுறுத்த இவங்க பண்ணி வச்சிருக்கிற ஏற்பாடு. பூஜையை பார்த்தா பைத்தியம் ஆயிடுவாங்கன்னு யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. மீறி யாராவது பார்த்தா அவங்கள பைத்தியமாக்கிடுவாங்க. பௌர்ணமி பூஜைங்கிற பேர்ல இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ சதி வேலை பண்றாங்க. சதி வேலையா? பிரசிடென்ட், அந்த பிரசிடென்ட் இருக்காரே வெளியில, வெள்ளியும் ஜொல்லியமா பாக்குறதுக்கு ஆள் எப்படி இருக்காரு. ஆனா கோயிலுக்குள்ள காவி வேட்டி, உடம்ப பூரா பட்ட, கழுத்துல ருத்ராட்ச கொட்டை. சித்தருங்க வேஷத்துல அவங்க தான் வந்தாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? காளிதான் கோயிலுக்குள்ள இருந்து எல்லாத்தையும் ஷூட் பண்ணி எனக்கு லைவா வீடியோ அனுப்பிச்சிட்டு இருந்தாரே. நானும் இங்க இருந்து எல்லாத்தையும் என் லேப்டாப்ல டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தேனே. காளியா? அது யாரு இது? சென்னையில இருந்து அமர்னு ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அனுப்பிச்சாருன்னு வந்தாரு. நீங்க கூட அவர் கூட மாடியில தனியா பேசிட்டு இருந்தீங்களே, அவரு தானே அது? அவனே தான்.
ஏன் என்னாச்சு அவருக்கு? லேப்டாப் எடுத்துட்டு ராஜதுரை கூட்டிட்டு கோயிலுக்கு போய் அங்க இருக்கிற எல்லாரையும் கையும் களமா பிடிக்கலாம்னு நினைச்சா வீட்டுக்குள்ள இருந்து அருணாச்சலம் என்ன தம்பின்னு வராரு. கோயிலுக்குள்ள இருந்தவரு அதுக்குள்ள எப்படி வீட்டுக்கு வந்தாருன்னு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. இருந்தாலும் லேப்டாப் ஓபன் பண்ணி வீடியோ காட்டலான்னு பார்த்தா டவுன்லோட் பண்ணி இங்க நான் பார்த்த வீடியோ அங்க பார்க்கும்போது வரல, எப்படியோ டிலீட் ஆயிருக்கு. சரி, அவரை கூட்டிட்டு போய் கோயில்ல இருக்கிற மத்தவங்களையாவது கையும் களவா பிடிக்கலான்னு பார்த்தா கண்ணனோட அப்பாவை தவிர மத்த எல்லாரும் வீட்டுல இருந்து கோயிலுக்கு வராங்க. இல்லன்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள சுரங்கம் இருந்திருக்கு மாம்ஸ். எனக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே எல்லாரும் சுரங்கத்து வழியா தப்பிச்சு போயிருக்காங்க. மாம்ஸ், சித்தருங்க வேஷத்துல அவங்க எல்லாம் கோயிலுக்குள்ள இருந்ததா நான் சொன்னா என்ன பைத்தியக்காரனா பாக்குறாங்க. என் லேப்டாப்ல இருந்த வீடியோ தானே டெலீட் ஆயிடுச்சு. காலி ஷூட் பண்ண கேமரால இருக்கும் தான். காலையில கோயில் திறந்தோடனே பார்த்தா அதுல இருந்த வீடியோ டெலீட் ஆயிருக்கு மாம்ஸ். கேன் யூ பிலீவ் இட்?